பக்கத்துல இருக்கிற டெய்லர் கடைக்கு போய் அந்த ஜிப்பாவை தைச்சிட்டு வாங்க. மீரா, நீ எப்போலேருந்து ஜிப்பா போட ஆரம்பிச்ச? ஜிப்பா என்னது? அது எங்கே கிழிஞ்சிருக்கா, எங்கன்னு பார்த்து தைச்சிட்டு வாங்க. நீங்களே போய் தைச்சிக்க கூடாதா? 4 தெரு பார்த்தா மாதிரி இருக்குமில்ல. எனக்கு ஒன்று வந்து வாச்சிருக்கேன் மாமனார், என்ன வேலை வாங்குறதுலயே குறியா இருக்கு. அது அப்படியே வெட்டி 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 துண்டம் துண்டமா போட்டு பார்சல் பண்ணி தெருவுக்கு தெரு போடணும். உன் மாமனாரை நீ கொன்னாதான் மாட்டிப்ப, அதனால நான் கொள்றேன். திருப்பி திருப்பி ஏன் அதையே சொல்ற? பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ண. என்ன, நீ குத்தின கத்தியை வாஷ் பண்ணிட்டு கைரேகையெல்லாம் மறைச்சிடணுமா? இல்லை, எனக்கு ₹1,00,000 தர வேண்டிய கபாலி பணத்தை திருப்பி தராம ஏமாத்திட்டு இருக்கான், அவனை நீ கொள்ளு. அடப்பாவி, என்னடா சீரியஸான விஷயத்த சாதாரணமா சொல்ற? ஆமா. போன்ல யாரு யாரு யாருன்னு தெரியலப்பா, முடிச்சிட்டேன். ஐயா சாமி கிட்ட சொல்லிடுங்க சொல்லி வச்சிட்டாரு. ஐயோ, என்னாச்சு? என்னப்பா? அட பாவி, என் மாமனார கொண்டுட்டியடா, சொன்னபடி செஞ்சுட்டியடா. நான் இன்னும் உன் கபாலிய கொல்லல, அதுக்குள்ள நீ என் மாமனார கொண்டுட்டியே, பழி என் பேர்ல விழுமேடா. மீரா, என்ன தாத்தா? இந்த ஜிப்பா எங்கேயோ மாட்டி கிழிஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் தைச்சு கூட. ஐயோ, இந்த ஜிப்பா இல்லாட்டி என்ன தாத்தா, வேற ஜிப்பா போட்டுக்காங்களா? இல்லம்மா, இது உன் பாட்டி எனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்தது. இன்னைக்கு எங்க ஸ்டார் பர்த்டே, இதை போட்டுட்டு வெளில போலாமேன்னு பார்த்தேன், கொஞ்சம் தைச்சு கூட. இல்ல தாத்தா, ஷர்ட்டு ஜாக்கெட்டு புடவையா இருந்தா தைச்சிருவேன். ஆனா இந்த மாதிரி சர்க்கஸ் கூடாரம் எல்லாம் எனக்கு தைக்க தெரியாது தாத்தா, அதான் யோசிக்கிறேன். சரி, அப்ப சரி, நான் இந்த பனியனோடய வெளில போயிட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, பக்கத்துல தான் டெய்லர் கடை இருக்கு, நான் போய் தைச்சிட்டு வர சொல்றேன். இப்ப நீ உன் வேலையெல்லாம் விட்டுட்டு மெனக்கிட்டு வெளில போய் தைச்சிட்டு வரணும். நான் ஏன் போறேன், ஐயா சாமி அனுப்புறேன். ஐயா சாமியா? யார் அது? எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே. எங்க அப்பா தான். அது சும்மா தானே தின்னுட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அதுகிட்ட கொடுத்தா அப்படியே வாயில கவிட்டு அதை போய் தைச்சிட்டு வந்துரும். மாட்டேங்கிட்டன்னு சொல்லிச்சு, சாப்பாடு தட்டை ஒளிச்சு வச்சிருவல்ல. கரெக்ட். என்ன ஆட்டம்? பக்கத்துல இருக்கிற டெய்லர் கடைக்கு போய் அந்த ஜிப்பாவை தைச்சிட்டு வாங்க. மீரா, நீ எப்போலேருந்து ஜிப்பா போட ஆரம்பிச்ச? ஜிப்பா என்னது? அது எங்கே கிழிஞ்சிருக்கா, எங்கன்னு பார்த்து தைச்சிட்டு வாங்க. நீங்களே போய் தைச்சிக்க கூடாதா? 4 தெரு பார்த்தா மாதிரி இருக்குமில்ல. நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல மீரா, எனக்கு தெரிஞ்ச டெய்லர் மாடசாமி இது வரைக்கும் சாதாரண பேண்ட் சட்டை எல்லாம் தான் தைச்சிருக்கிறான். இவருடைய ஜிப்பாவை தைக்கிறதா இருந்தா ஆட்டோ எடுத்துக்கிட்டு மூளை மூளையா போய் தைச்சுக்கிட்டு வரணும், அவ்வளவு பெருசு. இந்தாங்க, போய் தைச்சிட்டு வாங்க. தைக்கிறதுக்கு காசு ஏன், இது தைக்கிறதுக்கு ஒரு ₹2 ₹3 கூட கையில இல்லையா? ₹2 ₹3 முடிகிற வேலையாது. டெய்லர் 4-5 பேரை எக்ஸ்ட்ராவா வேலைக்கு வச்சா தான் முடியும். அதான் வரும்போது கையில ₹100 வச்சுக்கிட்டு லேன்னு ஆடிட்டு வந்தீங்களா, அதுல போய் தைச்சிட்டு வாங்க. தாத்தா, என்ன காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வீடு நானே பாத்துக்கிறேன். அட, என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. கால்ல ஏதோ குத்திடுச்சுமா. எங்க பாக்கலாம்? ஐயோ, ரத்தம் வருதே. ரோட்ல போகும்போது ஆணி குத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆணி குத்திருச்சுன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னை கலவரப்படுத்த வேண்டான்ட்டு தான்மா, ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காரு. துருப்பிடிச்ச ஆணி, அரை பிளேடு, அணைக்காம போட்ட சிகரெட்டு, எது காலில் பட்டாலும் ரிஸ்க்கு, காலை புறவாடி போய் காலை எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிருக்காரு. இது எல்லாம் ஏன் தாத்தா என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? உங்களுக்கு 2 கால் நல்லா இருக்கும் போதே நடக்க முடியாது, இதுல ஒரு கால் இல்லன்னா பாத்தியா, நீயே கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட. டாக்டர் தான் சொல்லிருக்காருல செருப்பு இல்லாம நடக்க கூடாதுன்னு. நான் செருப்பு போட்டு தான் போனேன். அப்புறம் எப்படி ஆணி குத்திச்சு? செருப்பு அருந்து போச்சு. ஐயோ, அருந்த செருப்பு தைக்க வேண்டியதானே தாத்தா? தைக்கிறதுக்காக தான் செருப்பு தைக்கிறவனை தேடி அலையும் போது கால் ஆணி குத்திச்சு. இப்ப எங்க அந்த செருப்பு? இதோ அங்க பின்னால கவர்ல. என்ன தாத்தா நீங்க? அப்பா அப்பா அப்பா, இந்த மாமனார் கிழம் ஓய மாட்டான் போல இருக்க. சட்டைய கிழிச்சுக்கிறான், செருப்பு அறுத்துக்கிறான், என் உயிரை வாங்குறானே. ஹலோ மிஸ்டர் ஐயா சாமி, லுக் பேக்.
இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நிழலா இருந்தது, அதான் நின்றுட்டு இருந்தேன். தாத்தாவோட செருப்பு பிஞ்சு போச்சு, போய் தைச்சிட்டு வாங்க. மீரா, இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? உன் தாத்தாவோட செருப்பை தைக்கிறதுக்கும் ஜிப்பாவை தைக்கிறதுக்கும் தானே நான் உனக்கு அப்பாவா பிறந்தேன். 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சா குறைஞ்சா போயிடுவீங்க. தவிர நாம வாழறதே மத்தவங்களுக்காகத்தான்ற எண்ணம் இருக்கணும். அப்போ மத்தவங்க யாருக்காக வாழறாங்க? எங்கேயோ வெச்சனே, எங்க போச்சது? அது நிஜமான ரத்தமா இல்ல என்ன வேலை வாங்குறதுக்காக போட்டுக்கிட்ட ரெட்டிங்கா? மீரா, தச்சுக்கிட்டு வரேன், என் தலை எழுத்து. மாமனார் எல்லாம் ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கணும். மனஸ்தனா இருந்தா அப்புறம் போய் சேர்ந்துடணும். அப்படி இல்லையா பேசாம ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம போற வரவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் கூட தான் மீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மாதவனுக்கு. ஆனால் எவ்வளவு டீசெண்டாக நடந்துக்கிறேன். அவனை நான் ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லையே. அந்த பரதேசி உள்ளே வந்தால் நான் வெளியில் போயிடுறேன். அவ்வளவு டீசெண்டாக நான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்று வந்து வாச்சிருக்கேன் மாமனார், என்னை வேலை வாங்குறதுலேயே குறியாக இருக்கு. அது அப்படியே வெட்டி 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 துண்டம் துண்டமா போட்டு பார்சல் பண்ணி தெருவுக்கு தெரு போடணும். இல்ல தலானிய வச்சு அழுத்தியாவது கொலை பண்ணணும். அந்த ஆள் உயிரோடையே இருக்கக்கூடாது, உயிரோடையே இருக்கக்கூடாது. அவன் உயிரோட என்ன அந்த ஆள் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த சோன் பப்படி தலையை அனுப்பிச்ச ஆளா இருப்பானா? ம். யாரையா நீ? என்னையே பார்க்குற, என் பின்னாடியே வர. அந்த பெரியவர் வீட்டில் தான் இருக்காரா? என் வீட்டில் நான் தான் பெரியவர். நீ வேற யாரை கேட்குற? இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்தீங்களே, அவரை பற்றி கேட்குறேன். என் மாமனாரை பற்றியா? அவரை உனக்கு தெரியுமா? தெரியாது. பின்ன தெரிஞ்ச மாதிரி கேட்குற? உங்கள் மாமனாரை பற்றி புலம்பிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். சரி, ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு கிளம்பு. நான் மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து என் மாமனாரை திட்ட ஆரம்பிக்கணும். உங்கள் மாமனாரை வெட்டணும், தலையணி அமுக்கி கொள்ளணும்னு நீங்கள் வருத்தப்பட்டு பேசினதை கேட்டு மனசு கஷ்டமாக இருக்கு. அப்பாடா, முன்ன பின்ன தெரியாதவன் எனக்கு இறக்கப்பட்டு பேசுறியே, அது போதும். நிஜமாவே அவரை கொல்ல போறியா? அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றது, கோபத்தில் சொல்றது இல்லையா? அதே மாதிரி நீ அவரை கொல்லக்கூடாது. நான் கொல்ல மாட்டேன். நான் கொல்றேன். ஆமாம், நான் உன் மாமனாரை கொல்றேன். ஏன்? எதுக்கு? நீ எதுக்கு அவரை கொலை பண்ணணும்? உனக்கு அவருக்கு என்ன விரோதம்? நத்திங் நத்திங், ஒரு விரோதமும் இல்லை. அப்புறம் பொழுது போறதுக்காக கொலை பண்ண போறியா? வேண்டாம். உன் மாமனாரை நீ கொன்னாதான் மாட்டிப்ப, அதனால நான் கொல்றேன். திருப்பி திருப்பி ஏன் அதையே சொல்ற? பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ண. என்ன, நீ குத்தின கத்தியை வாஷ் பண்ணிட்டு கைரேகையெல்லாம் மறைச்சிடணுமா? இல்லை, எனக்கு ₹1,00,000 தர வேண்டிய கபாலி பணத்தை திருப்பி தராம ஏமாத்திட்டு இருக்கான். அவனை நீ கொல்லு. அடப்பாவி, என்னடா சீரியஸான விஷயத்த சாதாரணமாக சொல்ற? ஆமா, கபாலியை நீ தான் கொல்லணும். ஈ எறும்புக்கு கூட பாவம் பண்ண மாட்டேன். அரிசியில் கிடக்கிற புழுவை கூட அன்பா கூட்டிக்கிட்டு போய் செடியில் விட்டுருவேன். நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ உங்க மாமனாரை பத்தி நீங்க பேசினதெல்லாம் நான் போலீஸ்ல சொல்லிட்டு போறேன். நீ சொன்ன உடனே நம்பிடுவாங்க. நீங்க பேசினதெல்லாம் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்ன ஃபோன் நல்லா இருக்கு. என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டியா? திட்டம் போட்டு தான் என்ன பிடிச்சிருக்கியா? ஆமா,
கபாலியை கொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. நீ புலம்புனது கேட்டதும் நீ தான் சரியான ஆள்னு என் மனசுக்கு பட்டுது. கோபப்படாம நியாயமா பேசி பார்ப்போம். எனக்கு கபாலிக்கு என்ன விரோதம்? நான் ஏன் கொல்லணும்? ஓ மாமனாருக்கும் எனக்கும் என்ன விரோதம்? நான் எதுக்காக அவரை கொல்லணும்? அதைத்தான் வேணாங்கிறேன். ஓ, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு கபாலியை கொன்னாகணுமே. அவனை நீயே கொல்லு, என்ன எதுக்காக இழுக்கிற? எப்படி? முதல்ல ஒரு லாஜிக்கை புரிஞ்சிக்கையா. நான் கபாலியை கொலை செஞ்சாலோ இல்ல நீ உன் மாமனாரை கொலை செஞ்சாலோ அது முன்விரோதத்தால நடந்த கொலை, ஒத்துக்கிறியா? ஆமா. இதே நீ கபாலியையும் நான் உன் மாமனாரையும் கொன்னா முன்விரோதம்ன்ற பேச்சு வருமா? வராது. அதான் கொல்ல சொல்றேன். அது என்னால முடியாது. சிம்பிள்யா. நான் உனக்கு உதவி பண்ற மாதிரி நீ எனக்கு உதவி பண்ண, அவ்வளவுதான். யோ, அவசரத்துக்கு 100-200 கைமாத்து கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். அது உதவி, இது உதவி இல்ல. இத பாரு, இப்படி நீ மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு வேற வழி கிடையாது. என்ன பண்ணுவேன்? உன் மாமனாரை நானே போட்டு தள்ளிட்டு பழைய ஊ மேல போட்டு. அது மட்டும் இல்ல, இந்த பாரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கத போலீஸ் காமிச்சிருவேன். ஐயோ, என்னையா பிளாக்மெயில் பண்ற? ஓ, யோசிக்காதயா. வர 10ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு உனக்கு கபாலி, எனக்கு உன் மாமனாரு. என்னையா சொத்தை பங்கு போடுற மாதிரி கொலைய பங்கு போடுற? கடவுளே, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சிம்பிளா ஒரு வழி சொல்றேன். நீ கபாலியை போட்டு தள்ளிரு, ஏன் விரோதி ஒழிவான், உனக்கு இம்சை பண்ற மாமனாரும் ஒழிஞ்சிருவாரு. என்ன சொல்ற? யோ, அது ஏன் ஸ்லோ மோஷன்ல எடுக்கிற? வேக மாட்டேன். இந்தா புடிப்பா. இவன் தான் கபாலி. இவன் அட்ரஸ் பின்னாடி இருக்கு. இவனை ஃபாலோ பண்ற, வேலையை கச்சிதமா முடிச்சிடுற. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். இது கபாலியோட சின்ன வயசு போட்டோவா இல்ல இப்ப எடுத்ததா? அதை சொல்லாம போயிட்டேனே. ஆளை மாத்தி கொண்டுட்டேன்னா அது வேற கிரைம் ஆயிடுமே. ஐயோ, அப்ப கொலையே பண்ண போறேடா. அப்பா, எப்போ வந்தீங்க? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? உடம்பு இடம் சரியில்லையா? இல்லைன்னா வந்த உடனே மீரா மீரான்னு கத்துவீங்க. சரி இருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். மீரா, என்ன? ஒண்ணுமில்ல. ஒன்றும் இல்லையா? சும்மா. சும்மாண்ணா ஒண்ணுமில்ல. உளறீங்க. அப்ப தெளிவா தான் இருக்கீங்க. அம்மா, உன் தாத்தா, அதான் என் மாமனார் எங்க? ஏன் அவரை கேக்குறீங்க? அவர் கூட சண்டை போடுறக்கா? வீட்டுக்குள்ள நுழையும் போது ஹால் ஃபுல்லா பரவி இருப்பாரே, காணுமேன்னு கேட்டேன். அவரு கோயிலுக்கு போயிருக்காரு. எந்த கோயிலுக்கு? இன்னைக்கு பிரதோஷம் இல்ல, கபாலி கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன கபாலின்ற பேரை கேட்ட உடனே நாய் வாய்க்குள்ள கால் விட்ட மாதிரி துள்ளி குதிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. என்னமோ இருக்கு. நீ கபாலின்னு சொன்ன உடனே உடம்பெல்லாம் சிலுத்துடுச்சு. பக்தியா? பயம். பயமா? பயபக்தி. ஆமா, தாத்தா தனியாவா கோயிலுக்கு போயிருக்காரு? ஆமா. அவர் ஏன் தனியா அனுப்பிச்ச? ஊரெல்லாம் கெட்டு கிடக்குல்ல. அவருக்கு 80 வயசாச்சு. அவர் என்ன குழந்தையா? இருந்தாலும் உயிர் ஒண்ணுதானே. சரி, இன்னைக்கு வெளியில போயிட்டு வரும்போது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்களா? உளறல் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஏ மீரா, முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம கிட்ட உதவி கேட்டா செய்யலாமா? தாராளமா செய்யலாம். அதனால நமக்கு வீண் பழி வந்தா கூட பரவாயில்லையா? என்னப்பா நீங்க, ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுக்காக நமக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க பதிலுக்கு நமக்கு ஒரு நல்லது பண்றாங்க. தாராளமா செய்யுங்க. ஆனா அது என்னால முடியாது. எது அந்த நல்லது? ஏன்? அந்த நல்லது கெட்டது. ஐயா சாமி, ஒரு 3 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா முத்துன பைத்தியத்துக்கு கூட மூளை வெடிச்சிரு. மூஞ்ச பாரு.
என்னப்பா இங்கேயே வந்துட்ட? உன் வீட்டை முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன். இப்ப எதுக்கு இங்க வந்த? கபாலி நடமாடிக்கிட்டு இருக்கான். அவனை நீ இன்னும் விட்டு வச்சிருக்கிய? அது என்னால முடியாது. அப்படியா? நீ பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கனே, அது போலீஸ்க்கு போகும். பெரியவர் ரத்த வெள்ளத்துல கிடப்பாரு. என்னப்பா இப்படி பயமுறுத்துற? வழக்கமா என் மேல எரிஞ்சு விடார் பெரியவர். இப்பெல்லாம் அன்பாவும் ஆதரவாகவும் பேசுறார். கபாலிக்காக அவரை இழக்க நான் தயாரா இல்லை. என்னையா என்ன திடீர்னு நல்லவனா மாறுற? அன்னைக்கு நீ அவரை வெட்டணும் குத்தணும் கொல்லணும்னு பேசுனது கேட்டதுனால தானே உன்னைய நான் செலக்ட் பண்ணேன். இப்ப கபாலியை கொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இத பார், என் மாமனாரை எனக்கு பிடிக்காதுதான். அதுக்காக நீ அவரை கொலை பண்றதோ, பதிலுக்கு நான் உன் விரோதி கபாலியை கொலை பண்றதோ நடக்காத காரியம். அப்படியா? சரி, அந்த பெரியவர் எப்படியும் வெளியே வந்து தானே ஆகணும். அப்போ அவரை போட்டு தள்ளிட்டு நானே போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுறேன். அப்போ நான் யாருன்னு தெரியும். ஏய் 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 ஐயோ ஐயோ, என்ன பண்றது? எங்க போறீங்க? வெளியே போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்குறியே, போகிற காரியம் விளங்குமா? வழியில் ஒன்று கிடக்க ஒன்று எனக்கு ஆயிடுச்சுன்னா? அதனால தான் கேட்டேன், எங்க போறீங்க? என்னுடைய ஃப்ரெண்டோட பேத்திக்கு நிச்சயதார்த்தம், அங்கே தான் போயிட்டுருக்கேன். நீங்க போக கூடாது. என்ன தடுக்க நீ யாருடா? நான் போவேன். தாத்தா, என்ன தாத்தா? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறேம்மா, இவன் போகக்கூடாதுன்னு தடுக்கிறான். ஏன்? அவருக்கு ஆளார நடந்துட்டு வரட்டுமே, உங்களுக்கு என்ன? மீரா, இப்ப வயசானவங்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு போய் சிக்னல்ல பிச்சை எடுக்க விடுறாங்க. அதே மாதிரி இவரையும் பிடிச்சுக்கிட்டு போயிட்டா இவர் ஒரு கார்ல காசு வாங்கிட்டு இன்னொரு கார் போறதுக்குள்ள சிக்னல் மாறிடும். அதான் போக கூடாதுங்க. அவர் வயசானவராச்சேன்னு நீங்க பாக்காதீங்க. இவருக்கு இருக்கிற பலத்துக்கு 10 பேரை தூக்கி பந்தாடிடுவாரு. நான் போக விட மாட்டேன். அவன் கண்ணுல பட்டுட கூடாது. எவன் கண்ணுல? அது சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க போக கூடாது. எப்படி போறீங்கன்னு பாத்துடுறேன். தாத்தா தாத்தா, நீங்க இத வாங்க. எங்க அவரு? நீங்க இந்த கதவை மூடுறக்குள்ள அவர் அந்த கதவு வழியா போயிட்டாரு. ஒரு கதவு மூடினா ஒரு கதவு திறக்குன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? மீரா, தாத்தா வந்தாச்சா? அதாப்பா எனக்கும் கவலையா இருக்கு. போய் 5 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா காணோம்? அப்பா, தாத்தாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுப்பா. இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன். நீ தான் கேட்கல, வெளியில அனுப்பிச்ச. இப்ப என்ன ஆச்சு? ச்சே, போகும்போதே எங்க போறாருன்னு சொல்லியிருந்தா நம்ம அங்க போய் பார்க்கலாம். இப்ப எங்கால போய் தேடுறது? ஒருவேளை அவன் தன் வேலையை காமிச்சிருப்பானோ? எவன் வேலையை காமிச்சிருப்பானோ? இல்ல எனக்கு ஏதோ குழப்பம். ஏன் மீரா, ஒருவேளை இங்க இருக்க பிடிக்காம கிளம்பி ஊருக்கு போயிருக்காரா? போக மாட்டாரு. ஏன்னா போன வாரம் தான் ஒரு ஜோசியரு, உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கு, அதுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா 120 வயசு வரைக்கும் நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டம் இருக்குன்னு சொன்னா கூட தாங்கிக்கலாம். எவனா வந்து ஒரு முண்டை இருக்குன்னு சொன்னா தாங்கிக்க முடியுமா? முண்டமா? அவர் வெளியில போகும்போதே உங்க திருவாயால எங்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்களா, அதான் இப்படி. நான் தடுத்து நீ அனுப்பினதால தான் இப்படி. 10 குழந்தைகளை வச்சுக்கிட்டு பாத்துக்கலாம். ஆனா 2 பெருசுகளை பாத்துக்கிறது மகா கஷ்டம். ஹலோ ஹலோ, யாருங்க? என்னது? ஒண்ணுமே புரியலைங்க. சரி, ஹலோ ஹலோ. ச்சே, ஐயோ, என்னாச்சுன்னே தெரியல. அப்பா, யாரு போன்ல? யாரு யாருன்னே தெரியலப்பா. முடிச்சிட்டேன், ஐயா சாமி கிட்ட சொல்லிடுங்க சொல்லி வச்சுட்டாரு. ஐயோ, என்னாச்சு? அப்பா, ஐயோ, அப்பா, என்னப்பா? அட பாவி, என் மாமனார கொண்டுட்டியடா. சொன்னபடி செஞ்சுட்டியடா. நான் இன்னும் உன் கபாலிய கொல்லல, அதுக்குள்ள நீ என் மாமனார கொண்டுட்டியே. பழி என் பேர்ல விழுமேடா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்ன மன்னிச்சிடு. உன் தாத்தாவின் அகால மரணத்துக்கு இந்த ஐயாசாமி தான் காரணம். ஐயோ, தாத்தா போயிட்டாரா? தாத்தா போயிட்டாரா? என் தாத்தாவை கொல்ல நீங்க தான் சதி திட்டம் போட்டீங்களா? என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுங்கப்பா. மீரா, ஐயோ, தாத்தாவை கொல்றதுக்காக இப்படி ஒரு சதி திட்டம் போட்டீங்களா? மீரா, என்ன மன்னிச்சிடு. தெரியாம நடந்து போச்சு. அப்புறம் அடுத்தவங்க மனசுக்குள்ள திட்டம் போட்டாலே கண்டுபிடிக்கிறவ இந்த மீரா. அதுலயும் நீங்க உங்க மனசுக்குள்ள திட்டம் போட்டது என்னால கண்டுபிடிக்க முடியாதா? மீரா, தாத்தா,
நீங்க இருக்கீங்களா? ஏண்டா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? எதுக்காக என்னை கொலை செய்ய ஏற்பாடு பண்ணேன்? மீரா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? வழக்கம் போலதான். நான் அன்னைக்கு கேட்டு கிட்ட வந்த போது உங்களை ஒருத்தன் கூப்பிட்டான்ல, அப்பதான் கேட்டேன். உங்களை கையும் களவுமா பிடிக்கணுன்றதுக்காக தான் தாத்தாவை மறைச்சு வச்சு இப்படி ஒரு டிராமா பண்ணேன். கூட்டம் உடைஞ்சு போச்சு. அப்போ அந்த ஃபோன் வந்தது அது? தாத்தா தான் பக்கத்து ரூம்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. மீரா, மாமா 2 பேருமே என்ன மன்னிச்சிருங்க. 2 பேருமே உங்களை மன்னிச்சிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். ஆனா இந்த சுத்து வட்டாரத்துல உங்க நிழல் கூட இனிமேல் படக்கூடாது. வெளியில போங்க. மாமா நீங்க சொல்லுங்களேன். இந்த சுத்து வட்டாரத்தில் அதையா சொன்னேன், இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு சொல்லுங்க. என்ன ஒரு கிரிமினலுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. போடா வெளில. உங்ககிட்ட கேட்காமலேயே இருந்திருக்கலாம். போடா. தாத்தா சபாஷ் மீரா. பாத்தீங்களா, காயத்தை கீறி ஆத்தணும், துக்கத்தை சொல்லி ஆத்தணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு ஏதாவது துக்கம் வந்துச்சுன்னா அத மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கிக்காம நமக்கு வேண்டியவங்க கிட்ட சொன்னோன்னு வைங்க, அந்த துக்கத்துக்கு உண்டான ஆறுதல் கிடைக்கும். அதுக்காக நமக்கு இருக்கிற துக்கத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நடந்தோன்னு வைங்க, அதுவே நமக்கு வினையாயிடும். என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.